மூர்த்தி என்றால் கீர்த்தி அப்படின்னு சொல்கிறார் ஸ்டாலின். மூர்த்தினா யார் தெரியுதா? அந்த லஞ்சம் வாங்குகிற மந்திரி, லெஜிஸ்லேஷன் பதிவுத்துறையிலிருந்து கோடி கோடியாக கொள்ளையடித்த மந்திரி, அவர் வீட்டு கல்யாணத்தில் 100 கோடி ரூபா செலவு பண்ணி கல்யாணம் பண்ண மந்திரி. அவரை ஸ்டாலின் பாட்டாட்டுறாரு. எப்படின்னா 100 கோடி இது மூர்த்தி என்றால் கீர்த்தி. அப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, எல்லா செலவும் பண்ணது அவர். அந்த ஸ்டாலினை ரோட் ஷோ பார்க்க ஆட்களை கூட்டிகிட்டு வந்தது அவர். சாப்பாடு எல்லாம் செலவு பண்ணது அவர். 23 24 வகை, 24 சைவம், 24 அசைவம், எல்லாம் கொள்ளையடித்த பணம் இல்லை போட்டிருக்காங்க. ஆனால் ஒன்றில் ஓட்ட விட்டார் அவர். இந்த மூர்த்தி என்ன பண்ணிவிட்டார், அந்த எல்லா கொஞ்சம் இடங்களில் வந்து பொம்பளைங்களையும் இதையும் ஸ்டாலினை நல்லா ஏமாற்றிட்டார். பொம்பளைங்களை கூட்டிகிட்டு வந்து ஒவ்வொரு இடத்துலையும் குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்து கூட்டத்தை காமிச்சார். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ வீடியோ வந்துருக்கு, பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் ஸ்டாலின் ரோடு காலியாகி அவர் வேகமாக வண்டியில் போயிட்டு இருக்கார். இந்த வீடியோ வைப்பார். ஒரு கூட்டம் இல்லை. அப்போ மூர்த்தி ஏமாற்றிருக்காரு. மூர்த்தி கீர்த்தின்னு தெரியாமல் சொல்லிட்டார் ஸ்டாலின். இந்த வீடியோ பாருங்கள். ரோடு பூரா காலியாக இருக்குது. நீங்கள் வந்து இதுக்கு பேர் ரோட் ஷோவா? விஜயை பார்த்து சொன்னேன்ல, புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிட்ட மாதிரி விஜயை பார்த்து ஆட்களை கூட்டிகிட்டு வந்தால் அவங்கள இப்படி தான் ஏமாற்றுவாங்க. சாப்பாடு போட்டாங்க. நான் தான் சொன்னேன்ல, எல்லாத்துக்கும் சொல்லிட்டாங்க, டே கரண்டியை தூக்காதீங்க, திருடாதீங்க, வாளியை திருடாதீங்க, இதெல்லாம் புளி பிரியாணியெல்லாம் திருடாதீங்க, எவ்வளோ வேணாலும் போடுறோம். ஆனால் ஒரு கண்டிஷன் என்னென்னா, எல்லாம் வீடியோ போட்டு விட்டோன்னா நம்ம மானம் போயிடுது. அதனால் 3500 பேர் தான் வந்தாங்க. எல்லாருக்கும் சாப்பாடு இருக்குது, எவ்வளோ வேணாலும் போடுறோம், போய் திருடாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. எல்லோரும் பேசாமல் இருக்கான். சாப்பிட்றது கூட இலையை போட்டான். இலையை போட்டுட்டு என்ன பண்ணிட்டான், ஸ்டாலின் ஒருவரை சாப்பிடக்கூடாதுன்ட்டான். ஸோ இலையை போட்டுட்டு எல்லாம் உட்காந்துக்கிட்டே தூங்குறாங்க. அந்த வீடியோ வைப்பார். எவ்வளவு கட்டுப்பாடு. அவர் வரலன்னா அவங்க சாப்பிடவே கூடாதான். எல்லாம் அப்படியே உட்காந்துட்டு இருந்தான்.